ஹாய், இன்னைக்கு டே 4ல ஃபில்லிங்ஸ் பார்க்கலாம். ஃபில்லிங்ஸ்னால் மெயின் டிசைன் போட்ட அப்புறம் சைடில் கேப் இருக்கும். எங்கெல்லாம் கேப் இருக்கோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபில்லிங் டிசைன். இது நார்மல் ஃபில்லிங், நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிசைனில் 2 கர்வ் லைன் போட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். அதே டிசைனை ரிப்பீட்டடாக நம்ம போட்டுட்டு வந்தோன்னா இந்த ஃபில்லிங் டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். செகண்ட் டிசைனுக்கு அன்ஈவனாக நான் கர்வ் லைன் போட்டுக்கிறேன். இதுக்கு பேர் டெக்கரேட்டிவ் ஃபில்லிங்ஸ். இருக்கிற கேப்ல எல்லாம் லீவ்ஸ் போட்டுக்கலாம். ஃபைனலாக கர்வ் லைனில் சென்டரில் டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டிசைனுக்கு ஸ்பைரல் போட்டு மேலே பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லீவ்ஸ் போட்டு அதுக்கு மேலேயே திக் லைன் கொடுத்தோம்னா இந்த டிசைன் மேக் ஆகிடும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மேலே ஷேட் பண்ணணும். ரொம்பவுமே ஸ்பேஸ் இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ ரவுண்ட் ஷேப்பில் நான் போட்டுக்கிறேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் உள்ளே ஷேட் பண்ணோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். இது நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ். நெக்ஸ்ட் டிசைனில் ஸ்பைரல் போட்டு அதுக்கு மேலே பெட்டல்ஸ் போட்டுக்கிறேன். அந்த பெட்டல்ஸ்குள்ளே ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு மேலே அவுட்லைன் கொடுத்து அதே ரிப்பீட்டடாக போட்டோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபில்லிங்ஸில் லோட்டஸ் டிசைன் போட்டுக்கிறேன். எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே டெய்ல்ஸ் அண்ட் ரவுண்ட்ஸ் போட்டுட்டு உள்ளே ஷேட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே ஷேட் பண்ணும்போது அந்த டிசைனுக்கு மேலே ஒரு ஓவர்லேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷேட் பண்ணுங்கள். அப்படி போடும்போது டிசைன் மாறாமல் அதே ஷேப்லேயே இருக்கும். நெக்ஸ்ட் ஃபில்லிங்ஸில் 5 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலேயே 3 லீவ்ஸ் போட்டு ஃபுல்லாகவே ஷேட் பண்ணிக்கிறேன். டே 4 கிளாஸில் 6 ஃபில்லிங் டிசைன்ஸ் பார்த்துருக்கோம்.